பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமையை கூட தர மறுக்கும் போலி திராவிட மாடல் ஆட்சி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட விஷச்சாராய மரணம் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையால் பட்டியலின மக்களின் கடும் கோபத்திற்கு திமுக அரசு ஆளாகியிருப்பதாக தெரிவித்துள்ள அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக ஆண்டு ஒன்றிற்கு 2000க்கும் மேற்பட்ட வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருப்பதாக புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் இறந்து போன பட்டியலினத்தவரின் உடலுக்கு இறுதி சடங்கு கூட செய்ய முடியாத அவலம் தொடர்வதாகவும், பட்டியலின மக்கள் வசிக்கும் அரசு மாணவர் விடுதியின் அவல நிலை குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். ஜாதிய வன்கொடுமையையும் தீண்டாமையையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தலைவிரித்து ஆடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் ஊராட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய 22 கிராம ஊராட்சி அலுவலகங்களில் அவர்கள் அமர நாற்காலி கூட வழங்கப்படவில்லை என திமுகவின் கூட்டணியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை அமைப்பு ஆய்வு நடத்தி அறிவித்துள்ளது முதலமைச்சருக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்படும் நிகழ்வுகள், பட்டியலினத்தை சேர்ந்த சமையல்காரர் சமைத்த உணவை உண்பதற்கு தங்கள் குழந்தைகளுக்கு தடை விதித்த பெற்றோர், தின்பண்டம் மறுக்கப்பட்ட பட்டியலின குழந்தைகள் என கடந்த 3 ஆண்டுகளில் ஊடகங்களில் வெளியாகிய பட்டியலின மக்களுக்கு எதிரான பல செய்திகளை சுட்டிக்காட்டிய அவர், பட்டியலின மக்களின் கண்ணீரை துடைக்க திராணியற்ற திமுக அரசு பரிசு தொகை உயர்வு, படி உயர்வு என்று கதை அளந்து கொண்டு இருப்பதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமை தர வேண்டியது திமுக அரசின் கடமை என குறிப்பிட்டுள்ள அவர், இதற்கு பதில் சொல்வாரா முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.